கனகராஜ் சார், இடைத்தேர்தலை விஜய் ரொம்ப விரும்புகிறாரா? எப்போ இடைத்தேர்தல் வரும் சந்திக்கலாம்? சரி, அந்த மாதிரிலாம் அவர் விரும்பலைங்க. இது வந்து அவர் வந்து பிரச்சாரம்லாம் தொடங்கிட்டாரு. பிரச்சாரம்னு சொல்ல முடியாதுங்க. இது போல் அதாவது சில வந்து ஃபால்ஸ் நரேட்டிவ் வந்து செட் பண்ணுறாங்க. இல்லை, அவர் சொன்னதை எப்படி எடுத்துக்க, இடைத்தேர்தல்களில் அவர்கள் எழவே முடியாத அளவிற்கு நீங்கள் பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற தேர்தலை மையப்படுத்தி தானே? இல்லை, தேர்தலை மையப்படுத்தி இல்லைங்க. பொலிட்டிக்கலாகவும் பேசலாம், அவருடைய பர்சனல் ஊண்டிங்காகவும் பேசலாம். ஏன்னா அவர் என்ன நினச்சாருன்னா, நம்ம வந்து எந்த தவறும் செய்யலை, கரூரில் நம்ம வந்ததுக்கு ஒரு இன்சிடெண்ட், தவறான இன்சிடெண்ட் ஒன்று, எதிர்பார்க்காத இன்சிடெண்ட் நடந்துருச்சு. நடந்த பிறகு நம்ம மூட் அவுட் ஆகி வீட்டுக்கு போயிட்டோம். என்னால் என்ன பண்ணணும்னு தெரியல. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இங்கே நம்மளை வந்து இம்ப்ளிகேட் பண்ணி ஒரு அக்யூஸ்டாக கொண்டு வந்து காட்டுறதுக்கு அந்த மண், அங்கே இருந்தவங்க அங்கே இருந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் மற்ற திமுக அமைச்சர்களும் முயற்சி செய்தார்கள். அந்த இன்சிடெண்ட்டை வச்சு எப்படியாவது இவரோட பொலிட்டிக்கல் கேரியரை வரவிடாமல் பண்ணலாம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணதா அதை உருவகப்படுத்தி அவர் ஒரு ப்ரெசன்டேஷன் சொல்கிறார். அது சீஃப் மினிஸ்டராக விஜய் அவர்கள், மாண்புமிகு விஜய் அவர்கள் ஒரு சீஃப் மினிஸ்டராக அங்கே போய் அவருடைய பாணியில் அதை சொல்கிறார். இதில் நம்ம வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு ஒரு பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்க, பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்க அதை எங்கே பேசினாலும் அது அரசியலாக தான் எடுப்பாங்க. சாவு இடத்தில் இப்போ நீ சில தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள் இருக்கிறாங்க, முன்னாள் முதலமைச்சர்கள், கட்சி தலைவர்கள், அவங்க வந்து சாவில் போனால் அங்கே பிணமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, கல்யாணத்தில் மாப்பிள்ளையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போது சாவுலேயும் சரி, இரங்கலத்தையும் அரசியல் செய்கிறது, கல்யாண விழாவிலையும் அரசியல் பேசுகிறது, காது குத்து விழாவிலையும் அரசியல் பேசுகிறது, பிறந்தநாள் விழாவிலையும் அரசியல் பேசுகிறது. இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தவங்க தமிழ்நாட்டில் யார், எந்த கட்சின்னு தமிழக மக்களுக்கு தெளிவாக தெரியும். சரி, இப்போ நடந்தது என்ன சார்? அதுக்கு வந்துடுவோம். இப்போ நடந்ததுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். அன்னைக்கு ஏங்க இதே போல் அன்னைக்கு வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு இங்கே இருக்கிறவங்க, இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன கூறினார்? இவர் ஒரு தீய சக்தின்னு அன்னைக்கு பேசினார். இல்லைன்னெல்லாம் இல்லை. இப்போ அவர் பேசினதை பட்டியலிட்டா, இப்போ காங்கிரஸ் எம்எல்ஏ அனந்தநாயகி திராவிட நாடு எங்கே என்று கேட்டபோது அருமையான பதில் ஒன்று கொடுத்தார். அதெல்லாம் உலகத்துக்கே தெரியும். அவர் எந்த மாதிரி பேசுவாருன்னு. ஏங்க, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை சீமாட்டின்னு சொன்னார், அதுவும் தெரியும். அண்ணா இந்திரா காந்தியை என்ன பேசினார்ன்றதும் தெரியும். விமர்சனங்கள் அதுக்கு பிறகு அவங்களுடைய கூட்டணி வச்சாங்க. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு காமராஜரை பத்தி இழிவாவும் பேசியிருக்காரு. அவர் உருவகேலி பண்ணிருக்காரு. அதெல்லாம் நடக்குது கனகராஜ் சார். அவங்க கூட உங்களுக்கு அந்த வருத்தமே இல்லாம தானே இது வரைக்கும் கூட்டணி இருந்தீங்க. இவங்க நான் என்ன சொல்றேன், இப்ப தேர்தலுக்கு வந்துருவோம். இப்ப விஜய் என்ன சொன்னாரு சார்? இப்ப இடைத்தேர்தல்ல எழவே முடியாதுன்னு சொல்றாரு. ரைட், பிரச்சாரம் செஞ்சிருக்காரு. இருங்க, நீங்க பிரச்சாரமாவும் எடுத்துக்கங்க, அதை பர்சனலாவும் எடுத்துக்கங்க. நீங்க எப்படி வேணா நரேட்டிவ் செட் பண்ணிக்கங்க. நான் என்ன சொல்றேன், பிரச்சாரம்னு கூட வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இப்ப என்ன அதுக்கு தேர்தல் அறிவிக்கல, அதுக்கு முன்னாடி பிரச்சாரத்தை விஜய் தொடங்கிட்டார்னா அப்ப தேர்தல் களத்தை சந்திப்பதற்கு அவர் ஒரு அச்சம் இருக்கா? அப்போ முரசொலியில டெய்லி கடிதங்கள் வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றியும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா பற்றியும் டெய்லி எழுதிக்கிட்டே இருப்பாரு. அது என்ன, அதெல்லாம் வந்து பர்சனல் லெட்டர்ஸா? முரசொலியில வந்த லெட்டர்லாம் பர்சனல் லெட்டரா? அதுவும் அரசியல் தானே. ஏங்க, நீங்க அரசியல் தாங்க. முரசொலி மாதிரியான அரசியலை விஜய் கையாளுறார். ஏங்க, அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை தான் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைக்கு செய்கிறார். தவறே இல்லை. பாட்டு பாடினாரு, ஏன் நீங்க பாடலையா? அதாவது ஈரோடு இடைத்தேர்தலில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்கிட்ட மோதாதே அப்படின்னு பாடினார்ல. அதே போல இபிஎஸ் அவர்கள் 2026 என்டிடிவிக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் ஆணையிட்டால் அந்த பாட்டு எனக்கு பிடிக்குன்னு எம்ஜிஆர் வரியில் பாடி காட்டலையா? முதலமைச்சர்கள் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் இருக்கிற சிஎம் ஆஸ்லா போன்சே பாட்டை பாடலையா?
மேகாலயா சிஎம் இசைப்பாடகர் அவர் பாடலையா? நீங்க பாட்டை வச்சியோ அல்லது அரசியல் பேசுறதை வச்சியோ பேசாதீங்க. இன்னைக்கு இடைத்தேர்தல் இப்போ வரும், எந்த நேரத்துலையும் வரும். இதே போல இடைத்தேர்தல் என்ன இப்பதான் வருதா? 2017 வரலையா? ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்ன ஆச்சு? உங்களுக்கு தெரியும். கேலி கூக்குறது, கேலி ஆக்குறது மாதிரி இருக்கு. செயற்கையாக காலி இடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி இதை போன்று செயற்கையான காலி இடங்கள் உருவாக்கப்பட்டுச்சா? ஏங்க, காலி இடங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அது இது ஃபர்ஸ்ட் இயற்கையா இருங்க வரேன். இயற்கை செயற்கைன்னு நீங்க பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க முதல்ல ஏன் இத ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் குதிரை பேர் என்று கொண்டு போய் முடிக்கிறோம். இப்ப நான் ஒண்ணு தெளிவுபடுத்த கேட்கிறேன். எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன சொல்றாரு, நாங்க அதிமுக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தோம், கேட்கல. அதே நேரத்துல தாவேகாவில இருந்து பேசினாங்க, நாங்க எடுத்துக்கிட்டோம். அப்போ அது ஒரு வகையான குதிரை பேரம் தானே? இல்லைங்க, நான் அதை தாங்க சொல்ல வரேன். இது எதுல நீங்க ஏங்க நீங்க ஃபர்ஸ்ட் நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, இந்த இதுக்கு மோட்டிவ் பாருங்க. இப்போ ஒரு எம்எல்ஏ, இப்ப நான் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க. எனக்கு பயணப்படி உண்டு, பஞ்சப்படி உண்டு, பென்ஷன் உண்டு, ட்ரெயின் டிக்கெட்ல இது கன்செஷன் உண்டு, ஃப்ளைட்ல கன்செஷன் உண்டு, எனக்கு எம்எல்ஏ ரூம் உண்டு, எம்எல்ஏ கார் உண்டு, எல்லாம் உண்டு. நான் கலெக்டர்கிட்ட எனி டைம் போகலாம், ஆய்வு பண்ணலாம், டெண்டர்களை நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், டெண்டர்களை பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். அவ்வளோ உச்சபட்ச பதவி அதிகாரத்தை ஒருவர் வேண்டாம் என்று உதறிவிட்டு நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுல நீங்க வாட் இஸ் த பர்சனல் கெயின்? ஒண்ணுமே இல்லை, பர்சனல் லாஸ் தான் இருக்கு. இப்போ நான் வரேன், ஏன் அதை சொல்றாங்க, அந்த முடிவு எடுத்தாங்க. திரு வேலுமணி அவர்களுக்கோ அல்லது CV சண்முகம் அவர்களுக்கோ பெறுவதற்கு எந்த தேவையும் இல்லை, பெற வேண்டிய அவசியமும் இல்லை. அவர்களுக்கு நிலைப்பாடு, அதிமுக என்ற கட்சி மத்திய மைனாரிட்டி பாஜக பாசிச கட்சியோடு கூட்டணி வைத்ததால் இன்றைக்கு அந்த கட்சி 100லிருந்து 60% தேய்மானம் ஆயிடுச்சு. அடுத்தது திமுகவோடு ஆதரவோடு ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு பாண்டிச்சேரியிலே கெஸ்ட் ஹவுஸில் ஒரு தீர்மானங்கள் எடுத்துக்கப்பட்டு அது CV சண்முகம் அவர்கள் தொலைக்காட்சியிலே கூறி இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா சரி வராது, டிஎம்கேவை எதிர்த்தது தான் இன்னைக்கு அதிமுக என்ன நான் சொல்றேன். வந்தவங்களுக்கெல்லாம் தாவேக்கால இடம் கொடுத்தால் தாவேக்காவில் இதுவரைக்கும் பயணிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சோர்வு வந்துரும்ல. ஏங்க, திமுக இப்ப 18 முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அதிமுக மந்திரிகள் இருக்கிறாங்களே. கண்ணப்பன் யாரு, சேகர் பாபு யாரு, ஓபிஎஸ் யாரு, மனோஜ் பாண்டியன் யாரு இருக்கு, நான் அடிக்கிட்டே போலாம். அவங்கள தேர்தலுக்கு முன்னாடி சேர்ந்தவங்க. கனகராஜ் சார், உங்களுக்கு அவங்க எல்லாம் எப்ப வந்தாங்க, எத்தனை ஆண்டுகள் கட்சியில இருந்தாங்க, தேர்தலுக்கு முன்னாடி வந்தாங்களா அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சார். இருக்கட்டும் சார், நீங்க தேர்தலுக்கு முன்னாடியும் சரி தேர்தலுக்கு பின்பும் சரி. இப்போ தேர்தலுக்கு பின்புன்னா என்னன்னா, குதிரை பேரத்தை பொறுத்தவரையிலும் ஆட்சி கவிழ்ப்புக்கு எம்எல்ஏவை வாங்கி ஒரு ஆட்சி கவிழ்ப்பு செய்யறது குதிரை பேரம். அடுத்தது ஃப்ளோர் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, மெஜாரிட்டி மார்க் வந்துருச்சு. வாட் இஸ் தி நெசசிட்டி? இப்போ என் கட்சியில அதிமுக கட்சியில நீங்க எடுக்கிற நிலைப்பாடு சரியில்லை, அதனால நான் போறேன், கட்சி மாறுறேன், ராஜினாமா பண்றேன். இனி கூட நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம். ஏதாவது கட்சிகள் வெளியில போனா இவங்களுக்கு பலம் தேவை இல்லைங்க. நீங்க எடுத்த தவறு அதிமுக எடுத்த தவறு. திமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்க வேண்டும் எடுத்த காங்கிரஸ் கட்சி கூட சொல்லுவதை தாவேகா கேட்கலைன்னா காங்கிரஸ் கட்சி கூட வெளியே போகலாம். இருங்க, நீங்க சொல்லிட்டு அப்ப ஆட்சி எப்படி பாதுகாக்கிறது? ஏங்க, அதை தாங்க நான் சொல்ல வரேன். நான் ஒண்ணு தான் சொல்ல வரேன். சீனியர் அட்வொகேட் அவர் தமிழ்மணி சார் பேசும்போதும் அது சொன்னார். திமுக அதிமுக இவர் சார் பேசும்போது கூட அதை திமுக அதிமுக கூட்டணி வரும்னு சொன்னார். என்னை பொறுத்தவரையிலும் திமுக சூரியன் என்றால் அதிமுக என்பது நிலா. நிலா சூரியன் கிட்ட இருந்து நீங்க வெளிச்சத்தை நிலா வாங்கிக்கிட்டாலும் ரிஃப்ளெக்ஷன் நைட்ல தான் இருக்கணும், டேவில் இருக்கக்கூடாது. ரிஃப்ளெக்ஷன் ஏற்கனவே நைட்ல இருந்தது, இப்போ டேவுக்கு வந்திருக்கு. ரெண்டும் சந்திரனும் சூரியனும் பகல்ல உதிக்க முடியாது, சாத்தியமே இல்லை. சந்திரன் பகல்ல உதிக்கவே முடியாது. அது போலதான் திமுக அதிமுக கூட்டணி. ஏன்னா அதிமுக என்ற தாமரையோட இருக்கு. நீங்க காங்கிரஸ்ல சொல்றீங்க, RS பாரதி இட் இஸ் பாசிபிள்னு சொல்றாரு. யார் சொல்றாரு? RS பாரதி சொல்றாரு. ஏன் சேரக்கூடாதான்னு கேக்குறாரு. ஏங்க சேரட்டும். அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சொல்றாரு. RS பாரதி அவர்கள் ஏன் சேரட்டும்னு சொல்றாருன்னா,
அதிமுக கட்சி காணாம மெர்ஜாயி சரி. இன்னைக்கு டிஎம்கே கட்சியா மாறிடும். டிஎம்கே கட்சியா மாறிடும். அதிமுக இல்லாமலே போயிடும் களத்துல. அவ்வளவுதான். அதுக்கு தான் ஆர்எஸ் பாரதி. ஏங்க ஆர்எஸ் பாரதிக்கு என்னங்க வேலை? டோட்டலா அவருக்கு வந்து ஏதாவது ஒரு ஆட்சி, இன்னைக்கு எம்ஜிஆர் ஆட்சி வந்துருச்சுன்னா அந்த ஆட்சி இருக்கக்கூடாது, உடனே அவர் பேர்ல ஒரு பெட்டிஷன் போட வேண்டியது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மேல 28 வழக்குகள் போட்டு அந்த ஆட்சியை காணாம செஞ்சது தான் அது. ஏங்க அப்படி ஒரு நிலைப்பாடு அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தால் அது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆன்மாவும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆன்மாவும் எடப்பாடி அவர்களை மன்னிக்காது. நன்றி. என்னை பொறுத்தவரையிலும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இடைத்தேர்தலுக்கு தடை வந்து இப்போ நீதிமன்றம் அப்படின்றது நீதித்துறையான தடை, அதை வந்து நான் பரிசீலிக்க விரும்பலை. ஏன்னா நீதிமன்றம் தகுந்த ஆதாரங்களோடு தான் அதை செஞ்சுருக்கிறாங்களோ அது ஃபைனல் ஹியரிங்கில் தான் தெரியும். 3 வீக்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நமது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு இதில் உடனடியாக வழங்குவார்கள். அதில் எந்த தவறும் இல்லை. அடுத்தது இதற்கு காரணம், இப்போ இந்த வழக்கு போட்டதற்குண்டான காரணம் என்னென்னா, தீஞ்சு போன சக்தி என்று குற்றம் சாட்டப்பட்ட கட்சிக்கு தேர்தல் வேண்டாம், தீய சக்திக்கு தேர்தல் வேண்டாம், மாய சக்திக்கும் தேர்தல் வேண்டாம். அதுதான் வந்து இதில் தெரியுது. உங்களுக்கு தெரியும் தீய சக்தினா யாரு, தீஞ்சு போன சக்தினா யாரு, மாய சக்தினா யாருன்னு. இப்போ இவங்களுக்கு மூவருக்கும் தேர்தல் இப்போது வந்தால் மாண்புமிகு முதலமைச்சர் திரு புரட்சி தளபதி விஜய் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டணியில் எல்லா இடங்களையும் வென்றுடுவார். அவர் திரும்பி அசுர பலத்தில் சட்டசபையில் உட்காந்துருவார். அதனால தான் பயந்துட்டு தேர்தல் வேண்டான்ற நிலையில் தீய சக்தியும் தீஞ்சு போன சக்தியும் அதற்கு துணை நிற்கிற மாய சக்தியும் இருக்கு என்பது போலதான் மக்கள் பார்க்கின்றார்கள். அதை தான் நானும் என்னுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஒப்பீனியனாகவும் சொல்கிறேன். சரி, நன்றி சார்.